ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுது நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் துள்ளி குதித்த இந்த நடிகர்கள் இப்பொழுது வாய் மூடி மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன? சிகப்பு பூதம் அவர்களை பயமுறுத்துகிறதா? அதான் என் கேள்வி. சிகப்பு பூதத்தின் அடிமையாக மாறிவிட்டார்களா? இந்த அமீர் ஒரு அயோக்கிய பெயர் கண்ண அந்த அவன் ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கப்ப அவ்வளோ பேச்சு பேசினான். இப்போ என்ன ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து முடித்து விட்டார். இதில் விமர்சனத்திற்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறான் அயோக்கியர் ராஸ்கல். சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம். உன் போலீஸ்காரன் அடிச்சு கொன்னா நீ எதுவும் தரமாட்டியா? ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் செத்து போனாங்க. 25 லட்சம் ரூபாய் கனிமொழியை வச்சு கட்சி நிதியை கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்க. இங்க கனிமொழி போனிச்சா இல்ல துணை முதலமைச்சர் போனாரா? அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெரிய கருப்பனே நீதிமன்றம் காரித்து பணத்துக்கு தான் வந்தாரு. அம்மா முதலமைச்சர் பேசுறாருமா அப்படின்னு போன் கொடுக்குறாரு நடிச்சுக்கிட்டு. அதை வீடியோ ஷூட் எடுத்து விளம்பரம் பண்றாங்க. ஜோதிகா அம்மா சொல்லும், நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றேன், அங்கு பளபளப்பா மின்னுது. தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதிமுக ஆட்சியில பேசிச்சு. இப்ப போ சொல்லுங்க ராஜா மிராஸ் சரத் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூருக்கு ஜோதிகாவை. இன்னைக்கு ஏதாச்சும் மாறிடுச்சான்னு சொல்லுங்க. ஜோதிகா எங்க போச்சு? பிள்ளைங்களை வச்சு பாம்பே ஓடி போச்சு. அஜித்குமாரோட வழக்குல இப்போ ஜெயலலிதா அம்மையாரோ இல்ல கருணாநிதி ஐயாவோ இருந்திருந்தாங்க அப்படின்னா எப்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? எப்ப மக்கள் போராட்டம் வெடிக்குமோ அடுத்த 1 மணி நேரத்துல அந்த அதிகாரிகள் பந்தாடப்பட்டிருப்பார்கள். கட்சிக்காரனுக்கு உன் மேல பயம் இல்லை. நீங்க ஆட்சி நடத்தி திரும்பவும் 2026, 2031, 2036 இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நீங்க சேவை செஞ்சிட போறீங்க. உருப்படாத ஆட்சி இந்த 4 ஆண்டு கால ஆட்சி. ஒன்னுத்துக்கு உதவாகிற ஆட்சி, உதவாகிற முதலமைச்சர், உதவாகிற அமைச்சர்கள், உருப்படாத ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி, அநியாயமான ஆட்சி. இந்த ஆட்சி போகணுமா? இது ஒழியணும். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய திராவிட சக்திகள் அழித்து ஒழிக்கப்படும். பொலிட்டிக்கல் தளம் 25 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. தொடர்ந்து நம்ம சேனல்ல அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு கெஸ்டா வந்திருக்கவர் ஆக்டர் ரவிச்சந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே சார். ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சாஃப்டாவே ஆரம்பிக்கிறேன். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ரொம்பவே இதுவாக்கிடுவீங்கன்னு தெரியும் பேச ஆரம்பிச்ச விஷயத்த. ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுட்டு இருக்க இந்த லாக்அப் டெத்ல சம்பந்தப்பட்ட அஜித்குமாரோட வழக்கு. இந்த வழக்குல இதே மாதிரி 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நடந்திருக்கிறதாகவும் இதுக்கு முன்னணி நடிகர்களாகிய சூர்யா, சித்தார்த், பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு என்ன ரீசன்ஸ்? கடந்த அதிமுக ஆட்சியில சாத்தான்குளத்தில் ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. 10 ஆண்டுகள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஜெயலலிதா அம்மா 6.5 வருஷம் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு 4.5 வருஷம் இருந்தாங்க. சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ்க்கு லாக்அப் டெத்து மட்டும் அந்த 10 வருஷத்தில் நடக்கலை. ஒரு ஆட்சியில் இருந்தால் லாக்அப் டெத் நடக்கும். அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும். மக்கள் போராடுவாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்படுவாங்க, இல்லை விசாரணைக்கு உட்கொள்ளப்படுவார்கள், இல்லை சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க. இது எல்லா மாநிலத்திலையும் எல்லா ஸ்டேட்லேயும் போலீஸ்காரர்கள் அத்துமீறுவது தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இதை பொதுமைப்படுத்தவும் நான் முயற்சி பண்ணல. ஒரு லாக்அப் டெத்து கூட நடக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட பார்வை. அவன் குற்றம் செய்திருந்தால் குற்றத்துக்கு தண்டனையை நீங்கள் வாங்கி தரணும். அவனுக்கு மேலே சட்டம் என்ன சொல்லுதோ, உச்சநீதிமன்றம் என்ன அறிவுறுத்தலை கூறியிருக்குதோ அதன் அடிப்படையில் காவல்துறையினர் செயல்பட வேண்டும். காவல்துறையினர் யாரோ ஒருவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் யாருக்காகவோ வேலை செய்யக்கூடாது. காவல்துறை என்பது மக்களுக்காக செயல்படணும். இப்போ ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை வழக்கு நடந்த பொழுது இந்த நடிகர்கள்லாம் துள்ளி குதிச்சாங்க. சூர்யா 2 பக்கம் அறிக்கை வெளியிட்டார். சித்தார்த் தப்பு செஞ்சு பொய் சொன்னா நான் அடிப்பேன்னு சொன்னார். எடப்பாடி ஆட்சி அந்த 4.5 வருஷ ஆட்சியில சின்னதாகவும் பெரியதாகவும் 40,000 போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு.
40,000 போராட்டங்கள் ப்ராக்சியை வச்சு தூண்டிடுறது. இப்போ ப்ராக்சி வருமாங்கல்ல, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு தூண்டுதல் பண்ண பாகிஸ்தானுக்கு அந்த சைனாவோட ப்ராக்சியாக இருந்து தான் இந்தியாவோட வார் பண்ணாங்க. சைனா தயாரித்த ஆயுதங்கள் வந்து வார் பேஸில் எந்த நாடும் பயன்படுத்தலை. அதோடைய தரம் தராதரம் அதோடைய வீரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியா மீது கால் நீட்டி வம்பளத்து ஒரு சின்ன சண்டையை உருவாக்குறதே சைனா தான். சைனாவோட ப்ராக்சி தான் பாகிஸ்தான் சொன்னாங்க. அதே போல் ப்ராக்சிகளை இங்கே உருவாக்கி 40,000 போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு முட்டாப்பையை கூட்ட டிஷர்ட் போட்டு அலைஞ்சிச்சு, நியாயம் பேசிச்சு, கருத்து சொன்னிச்சு. நடக்கிற நிகழ்வுகள்லாம் அநியாயம், அட்டூழியம், மக்களை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கம் அப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகளை சொன்ன இந்த நடிகர்கள் இந்த 4.5 ஆண்டுகளாக மௌனமாக மாறிவிட்டார்கள். ஏன்? இப்பொழுது அவங்க வந்து மனநல காப்பகத்தில் இருக்காங்களா எல்லாரும்? இல்லை அவங்க நடிகரை தான் ஆக்டிவாக இருக்காங்களா? அப்படி இல்லை. இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி குற்றங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. எடப்பாடியார் ஆட்சியா இருந்தாலும் சரி, இப்போ இருக்க திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி லாக்அப் டெத்தா இருக்கட்டும், இல்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே இருக்கட்டும். ஆனா வந்து இப்ப இதுக்கு மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்றது ஏன்? ஏற்கனவே பண்ணவங்க ஏன் இப்ப 4.5 வருஷமா மௌனம் ஆயிட்டாங்கன்னு கேட்கிறேன். ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்த பொழுது நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் துள்ளி குதித்த இந்த நடிகர்கள் இப்பொழுது வாய் மூடி மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன? சிகப்பு பூதம் அவர்களை பயமுறுத்துகிறதா? அதான் என் கேள்வி. சிகப்பு பூதத்தின் அடிமையாக மாறிவிட்டார்களா? அவங்க சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்னே வச்சுப்போம், இதுக்கான நடவடிக்கை கரெக்டா எடுக்கப்படுமா சார்? வாய்ஸ் அவுட் பண்றதுனால, ஒரு குரல் கொடுப்பதனால, ஒரு கண்டனம் தெரிவிப்பதனாலேயே ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விடும் என்று நான் நம்பல. ஆனா உன் பார்வை நேர்கொண்ட பார்வையாக இல்லைன்னு விமர்சனம் பண்றோம். உன் பார்வை ஒன்று ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப திமுக ஆட்சினா அந்த விஷயத்தை அணுகக்கூடிய முறை வேற, அதிமுக ஆட்சினா அந்த விஷயத்தை அணுகக்கூடிய முறை பேட்டர்னே வேற அப்படின்னு இருக்கக்கூடாது. விமர்சனம் வந்துட்டியா நீ இல்லை கட்சிக்காரனா மாறிடு, திமுகவில் போய் சேர்ந்துரு, நீ திமுக காரனா பேசு. ஒரு திமுக காரன் அதிமுகவை தான் விமர்சனம் பண்ணுவான், திமுகவை விமர்சனம் பண்ண மாட்டான். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் வந்து பொதுவானவன். இந்த அமீர்னு ஒரு அயோக்கிய பெயர் இருக்கானே, அந்த அவன் வந்து ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கப்ப அவ்வளோ பேச்சு பேசினான். அரசாங்கம் அதை செய்து விட்டது, அதிகாரிகள் அதை பண்ணி விட்டார்கள், எடப்பாடி தூங்கி விட்டார், அதாச்சு இதாச்சு, மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு. இப்போ வந்து என்ன ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து முடித்து விட்டார். இதில் விமர்சனத்திற்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்குறான் அயோக்கியர் ராஸ்கல். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு சட்டம் ஒழுங்கு ஆய்வு கூட்டம் நடக்குது. ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சு முதலமைச்சர் ஒரு சட்டம் ஒழுங்கு ஆய்வு கூட்டம் நடத்துறார். அதற்கு முதல் நாள் அஜித் கொலை நடத்தப்பட்டது. மக்கள் வெகுண்டெழுந்து போராட துவங்கி விட்டார்கள். இதில் அத்துமீறி அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபணமாயிருக்கிறது. அஜித் குமாரிடமிருந்து உண்மையை பெற வேண்டும் என்பதற்காக அஜித் குமார் தம்பி அழைச்சிக்கிட்டு போய் அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க. இவ்வளவு அட்டூழியத்தை காவல்துறையினர் செஞ்சிருக்கிறாங்க. திருவோணம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடந்த இந்த சம்பவத்திற்கு மானாமதுரையிலிருந்து சிறப்பு டீம் வந்து அஜித்குமாரை தூக்கிட்டு போய் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் வெடிச்சு டிவி சோசியல் மீடியாலாம் நியூஸா பரவிக்கிட்டு இருக்கு. அது நடக்கிறப்பதான் இவங்க ஆய்வு கூட்டம் நடத்துறாங்க. ஆய்வு கூட்டம் நடத்தப்ப சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பேணி பாதுகாக்க வேண்டும். அதை மீறி எந்த அதிகாரியாக இருந்தாலும் கட்சிக்காராக இருந்தாலும் இரும்பு கரம் உண்டு, எல்லாரும் மடக்கப்படுவார்கள் சொன்னார். இது இரும்பு கரம்னு 2021 சொன்னார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அது துருப்பிடிச்ச இரும்பு கரமா போயிடுச்சு. அன்னைக்கு ஆய்வு கூட்டம் நடந்த அன்னைக்கு இந்த காவலர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும், அடித்த காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள், அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படும், இனி ஒரு லாக்அப் தமிழகத்தில் நடக்கவே கூடாது அப்படின்னு முதலமைச்சர் முடிவெடுத்து அறிவித்திருந்தா முதலமைச்சராக இதை செஞ்சாருன்னு ஒத்துக்கலாம். ஆனா கோர்ட்டு கேஸ் போய் நீதிபதி இந்த மாநில அரசாங்கத்தை பார்த்து காரி துப்பி ஒரு அரசாங்கமே தன் குடிமகனை கொலை செய்திருக்கிறது என்று நீதிமன்றம் கண்டித்த பிறகு இவங்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. சரி, நடவடிக்கை எடுத்தாங்க. நாங்க வந்து வீட்டுமனை பட்டா வழங்குறோம், நாங்க அஜித்குமார் தம்பிக்கு அரசு வேலைக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்கம்மா. ஒரு பொட்ட காட்டுல தண்ணி வசதியே இல்லாத, தண்ணியே கிடைக்காத இடத்துல 3 சென்ட் நிலம் தராங்க. அதன் 3 சென்ட் நிலத்தோட மொத்த மதிப்பே 6,000 ரூபா தான் வருது. கைட்லைன் வேல்யூ படி 2,000 ரூபா தான் ஒரு சென்ட் இடத்தோட விலை. 3 சென்ட் இடம் கொடுக்குறாங்க. இவ குடியிருக்கிற பகுதியிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு தாண்டி
இவன் பிறந்து வளர்ந்து படித்து ஆளாகி இங்கே வாழ்ந்த பகுதியை விட்டு அவன் வாழ்வாதாரத்தில் இருந்துட்டு இவன் மட்டும் போய் அந்த பொட்டைக்காட்டில் குடியிருக்க முடியுமா? அங்கே வேற யாரும் குடியும் இல்லை, வீடும் இல்லை, வாசலும் இல்லை, காடு. அங்கே ஒரு 10 குடியிருப்புகள் இருக்கு, 100 பேர் குடியிருக்காங்க. அங்கே போய் இவங்களை இருக்க சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கும். எதுவுமே இல்லை. சும்மா ஒரு பொட்டைக்காட்டில் ஒரு 3 சென்ட் நிலத்தை கொடுத்துட்டு இவருக்கு வேலை தராங்க. கிட்டத்தட்ட மானாமதுலேருந்து 80 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உள்ள ஒரு ஊரில் ஆவின் பாலகத்தில் இவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. இவன் டெய்லி 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்றதுக்கு 3 6 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் அங்கே ஆஃபீஸில் வேலை செய்யணும். 12 மணி நேரம் ட்ராவலிங்லேயே, இப்போ 12 மணி நேரம் வேலைக்காக அலையணும். 6 மணி நேரம் ட்ராவலிங்லேயே இருக்கணும். அந்த பையன் 10 நாள் வேலைக்கு போவான், 3 மாதம் வேலைக்கு போவான். அப்புறம் அவனுக்கு அழுத்துறவனால முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த சலுகைகள்லாம் அவங்க என்னதான் கொடுத்தாலும் அது உயிர் இழப்புக்கு அது 2வது பிரச்சனைமா. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு நிவாரணம் தருவதற்கு முடிவு செய்யற. நிவாரணம் சொன்னா அந்த பத்திரகாளியம்மன் கோயில் இருக்காங்க, அந்த கோயிலே அறநிலையத்துறையிலே அந்த பையனுக்கு ஒரு வேலையை கொடுங்க. இல்ல மானாமதுரையை சுத்தி எத்தனையோ அரசு நிறுவனங்கள் இருக்கு, பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் இருக்கும், நகராட்சி அலுவலகங்கள் இருக்கும், ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் இருக்கும். அங்க ஏதாச்சும் அவனுக்கு ஒரு வேலையை கொடு. நீ எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு அந்த கொண்டு போய் வேலை தர? அப்ப நீ எது உருப்படியா மனமாற மனசார அந்த குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இதை நீ செய்யல. சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு சேர்த்தா 10 லட்சம். உன் போலீஸ்காரன் அடிச்சு கொன்னா நீ எதுவும் தரமாட்டியா? ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் செத்து போனாங்க லாக்அப் டெத்தில். 25 லட்சம் ரூபா கனிமொழியை வச்சு கட்சி நிதியை கொண்டு கொடுத்துட்டு வந்தாங்க. இங்க கனிமொழி போனுச்சா? இல்ல துணை முதலமைச்சர் போனாரா? அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெரிய கருப்பனே நீதிமன்றம் காரித்துப்பணத்துக்கு அப்புறம் தான் வந்தாரு. அம்மா முதலமைச்சர் பேசுறாருமா அப்படின்னு போன் கொடுக்குறாரு நடிச்சுக்கிட்டு. அதை வீடியோ ஷூட் எடுத்து விளம்பரம் பண்றாங்க. ஒருத்தருடைய இறப்பையும் அவனுக்கு ஆறுதல் கூறுவதையும் வீடியோ எடுத்து அதை அரசியலாக்கிறதுக்கு, அரசியல் லாபம் தேடுவதற்கு தான் பயன்படுத்துறானுங்க. சாரிமான்னு கேட்டார். ஏற்கனவே 23 பேர் லாக்கட்டத்தில் செத்துருக்கான்னு எத்தனை பேர் வீட்டில் போய் முதலமைச்சர் சாரி கேட்டார்? இங்கே ஒரு ஆர்ஆர் பிரியாணி இருந்துச்சுல வடை பண்ணிட்டு, அங்கே போய் ஒரு திமுககாரன் குஸ்தி போய் இல்லை ஓசியில் பிரியாணி கேட்டிருக்கான். ஓசியில் பிரியாணி இல்லைன்ட்டானுவோம். உடனே அவனுக்கு தெரிஞ்ச குஸ்திலாம் போட்டு பாக்ஸிங்லாம் எடுத்து அந்த பிரியாணிக்காரன் அடிச்சு விட்டானுவோம். அது பெரிய பிரளயமாக வெடிச்சிச்சு. முதலமைச்சர் உட்காந்து மன்னிப்பு கேட்டார். என் கட்சிக்காரன் என் தொண்டை தப்பு பண்ணிட்டான், நான் மன்னிப்பு கேட்குறேன், ரைட்டுங்களா? அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, திரும்ப கட்சி போலீஸ், அதெல்லாம் வேற விஷயம். உனக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரி தப்பு பண்ணுறான், அதிகாரி மேலே நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ண, எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிற, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுற, 6 காவலர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள கொலை வழக்கு மேலே பதிவு பண்ணுற. 6 காவலருக்கு உத்தரவிட்டது டிஎஸ்பி தானே? அவர் மேலே கொலை வழக்கு போடலை? டிஎஸ்பிக்கு உத்தரவிட்டிருக்கிறது எஸ்பியாக தானே இருந்திருப்பாரு. எஸ்பிக்கு ஏன் கொலை வழக்கில் எஃப்ஐஆரில் சேர்க்கல? எஸ்பிக்கு உத்தரவிட்ட ஒரு அதிகாரி இருப்பானே, அவன் எங்க எஃப்ஐஆரில் காணும்? இது எல்லாத்தையும் சிபிஐ விசாரிப்பாங்க. மொத்தமாக சோழியை முடிச்சுட்டு தான் போவாங்க. இந்த நடிகர்களை பற்றி விமர்சனம் என்பது நடிகர்கள் ஒரு சார்பு நிலை எடுத்து பேசக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து நீ பேசு. நான் பிஜேபியில் இருக்கேன், பிஜேபிக்காக பேசுகிறேன். என்ன அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் செய்யுங்க, தப்பு இல்லை. நான் நியூட்ரலு, நான் எந்த கட்சியிலும் இல்லை, நான் திமுக இல்லைன்னு திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்கு நாங்கள் விமர்சனம் செய்கிறோம், அவ்வளோதான். அந்த நடிகர் எவனாக இருந்தாலும் சரி, இயக்குநர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ நேர்கொண்ட பார்வையிலே நீ இருக்கக்கூடிய கலைத்தாய் உனக்கு கொடுத்த பேரும் புகழும் பணமும் காசும். அவன் அஜித்குமார் போன்ற இளைஞர்கள் உன் படத்தை பார்க்கலன்னா உன் படம் ஓடாது. அப்படிப்பட்ட ஒரு 27 வயது இளைஞன் கொல்லப்பட்டிருக்கான். அதுக்கு கூட நீ குரல் கொடுக்கலன்னு சொன்னாக்கா, நீ ஜோதிகா அம்மா சொல்லும் ஆஸ்பத்திரிக்கு தான் செலவு பண்ணும், கோயிலுக்கு செலவு பண்ண. 1200 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கட்டி வச்சுட்டு போயிட்டான். அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு நிலம் ஒதுக்கியிருக்கான். அந்த கோயிலை திருவிழாக்கள் நடத்துறதுக்கு நிலத்தை ஒதுக்கி வச்சிருக்கான். அதுலேருந்து வர வருமானத்தை திருவிழாவை நடத்துங்க, இதுலேருந்து வர வருமானத்தை எடுத்து கோயிலை பராமரிப்பு பண்ணுங்க, இதுலேருந்து வர இந்த நிலத்திலேருந்து வர பராமரிப்பு பணத்தை வச்சு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுங்க, இன்னென்ன திருவிழாவை இப்படி நடத்துங்கன்னு அதுக்கு 1000 வேலி நிலத்தை எழுதி வச்சு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்கான். அது மத்திய அரசின் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதை கிளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றேன், அங்கு பளபளப்பாக மின்னுது. தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதிமுக ஆட்சியில் பேசிச்சு. இப்போ சொல்லுங்க, ராஜா மிராஸ் சரத்து ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூருக்கு ஜோதிகாவை
இன்னைக்கு ஏதாச்சும் மாறிடுச்சான்னு சொல்லுங்க. ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட முடியுமா? ஜோதிகா எங்க போச்சு? பிள்ளைகளை அழைச்சிட்டு பாம்பே ஓடி போச்சு. ஏன் பாம்பேக்கு ஓடின பிள்ளைய அழைச்சிக்கிட்டு? தரமான கல்வி வேணும் என் குழந்தைகளுக்கு. உன் புள்ள மட்டும் தரமான கல்வி 4 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் படிப்பான். ஏழை எளிய ஒரு வருமானம் இல்லாத ஆட்கள், குறைந்தபட்சம் என் பிள்ளைக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் பணம் கட்ட முடியும், வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கட்ட முடியும்னு நினைக்கிறவன் கஷ்டப்பட்டாவது பிள்ளைய கொண்டு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறான். அதுக்கும் வழி இல்லாதவன் தான் அரசு பள்ளியில படிக்கிறான். அப்படி ஏழையிலும் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் 3வது மொழி படிக்க கூடாது அப்படின்னு உன் புருஷன் சொல்றான். கான்ட்ராவர்சியா இருக்குங்களா? இதை நாங்கள் விமர்சனம் பண்றோம். தனிப்பட்ட முறையில் சூர்யா என்ற நடிகன் மீது எங்களுக்கு அவனுடைய பர்ஃபார்மன்ஸ்லையோ, சூர்யா பர்ஃபார்மன்ஸ்லையோ, பிரகாஷ்ராஜ் பர்ஃபார்மன்ஸ்லையோ எங்கள் விமர்சனம் கிடையாது. அவங்கெல்லாம் தமிழ் திரையுலகின் பொக்கிஷங்கள், அப்படி கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீ வாயை திறந்து விமர்சனங்கிற பேரில் நீ விமர்சனம் செய்ய வந்துட்டின்னா நீ விமர்சிக்கப்படுவாய், தரம் தாழ்ந்து விமர்சிக்கப்படுவாய் என்பதுதான் எங்களுடைய பார்வை. ஓகே, இப்போ இதே விஷயம் வந்து லாக்அப் டெத் அஜித் குமாரோட வழக்குல வந்து இப்போ ஜெயலலிதா அம்மையாரோ இல்ல கருணாநிதி ஐயாவோ இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த வழக்குக்கு எப்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? எப்ப மக்கள் போராட்டம் வெடிச்சதோ அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த அதிகாரிகள் பந்தாடப்பட்டிருப்பார்கள். இது 2 பேரோட ஆட்சியிலுமே அதெல்லாம் கருணாநிதி தப்பானவர், ஜெயலலிதா ரைட் ஆனவங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இது பப்ளிக் அவேர்னஸ் ஆயிட்டான், இது பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இந்நேரம் உளவுத்துறைக்குள்ள சஃபல் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஏர் ஷோ நடக்குதுமா, ஏர் ஷோவை நடத்த போறோம்னு ஏர்போர்ஸ் அதிகாரிகள் முறையா தமிழக அரசுக்கு அறிவிப்பானை கொடுத்துட்டாங்க. பப்ளிக்கு டெய்லி நியூஸ் கொடுத்தாங்க. இல்லை ஒரு வாரமா டிவி நியூஸ்ல வந்துச்சுமா. அந்த அந்த எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்க, எத்தனை லட்சம் பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வை மேற்கொண்டிருப்பாங்களா தமிழ்நாடு அரசு? ஒரு 3 லட்சம் பேர் வருவாங்க. சரி, 3 லட்சம் பேர் எங்கேருந்து உள்ள வருவாங்க, எப்படி வெளியே போவாங்க, எதை பார்ப்பாங்க, எங்கே உட்காருவாங்க, அவங்க உட்காரத்துக்கான சௌரியம் என்ன, அவங்களுக்கு வந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அவங்களாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமா, அவங்களுக்கு பச்சை குழந்தைங்களை அழைச்சிட்டு வராங்க, வயதான முதியோர்கள் வருவாங்க, அவங்களுக்கு தண்ணி உணவு ஏதாச்சும் கொடுக்கணுமா, இதெல்லாம் ஆய்வு செய்து ஒரு ஆய்வு கூட்டம் போட்டு மாநகராட்சி அதிகாரிகளும் மாநகர காவல்துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்யணுங்கிற ஒரு ஏற்பாடை பண்ணாம இந்த அதிகாரிகள்லாம் போய் விஐபி கேலரியில் உட்காந்து ஏர் ஷோ பார்த்துட்டு போயிட்டான். ஏர் ஷோவை அரசாங்கத்தை நம்பி பார்க்க வந்தோம், 5 பேர் செத்து போயிட்டான். 5 பேருக்கு 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து சரியா போடும். கள்ள சாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுத்து சரியா போடும். இது ஒரு ஆமா, இந்த சிட்டியில ஏற்பட்ட இவ்வளவு பெரிய பின்னடைவு, 5 பேர் செத்து இருக்கான். 5 பேர் செத்ததுக்கு அப்புறம் சிட்டி கமிஷனர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் மானாமதுரையில் இந்த கொலை நடந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். திருபுவனத்தில் இந்த கொலை நடந்திருக்காது. பயப்படுவோம். ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த நிலை, சாதாரண கான்ஸ்டபிள் எங்களுக்கு என்ன நிலைன்னு கேட்பான். அந்த போலீஸ் கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மனைவிமார்கள்லாம் உட்காந்து போராடுறாங்க. எங்க உயரதிகாரி சொல்லாமல இவங்க செஞ்சிருப்பாங்க, எங்க உயரதிகாரிகள் சொன்னதை தானே செஞ்சாங்க, இவங்களுக்கு மட்டும் தண்டனையா, இவங்களை மட்டும் கைது செய்யணுமா அப்படின்னு அந்த குடும்பத்தார் வந்து போராடினாங்க. நியாயம். நாளைக்கு உயரதிகாரி வந்து 10 மாடி கட்டிலிருந்து கீழே குதின்னு சொல்றான், புருஷனை குதிச்சிருவானா? நாளைக்கு உயரதிகாரி வந்து சொல்றான் உன் பொண்டாட்டிய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு வாடான்னு சொல்றான், செஞ்சிருவானா? சோத்துக்கு பதில் நரவலை வச்சு தின்னுடாங்கண்ணா, தின்னுவானா? அப்ப அவ சுய புத்தி எங்க போச்சு? இதுதான் லெவல். பட் நீங்க சொல்ற மாதிரி சுயபுத்தியை யூஸ் பண்ணாலும் இப்ப நமக்கு மேல இருக்க ஹையர் அபிஷியல்ஸோட பிரஷருக்கு கீழே இருக்க எந்த அதிகாரியும் அவனை கொலை செய்து விட்டு வான்னு அனுப்பியிருக்க மாட்டான். எப்படியாச்சும் நகையை மூட்டு கொடுப்பா, ஹெவி பிரஷர் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி வெறும் 10 பவுன் நகைக்காக இந்த அளவுக்கு வந்து அந்த நகையே இல்லைங்கிறது இப்ப பிரகடனம் ஆயிடுச்சு. நகையே காணா போல. அந்த பொம்பளையோ ஒரு ரோக் செருக்கி, நிக்கிதா என்கின்ற ஒரு ரோக்கவ, ஒரு பொம்பளை ரவுடி சொர்ணாக்காவட்டம் அந்த பொம்பளை இருந்திருக்கா. அரசு அதிகாரிகளை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு. சொர்ணாக்கா ரித்திகா வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு, காவல்துறையால கண்டுபிடிக்க முடியாதா? பொள்ளாச்சியில மடக்கி வச்சுக்கிட்டு 100க்கு ஃபோன் பண்ணி இது நாங்க பிடிச்சி வச்சுட்டோம், நிகிதாவை வந்து மீட்டுட்டு போங்கன்னு சொன்னதுக்கு விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாலும் போயிட்டாங்க. கோயம்புத்தூருக்கு அந்தாண்ட போயிருக்காங்க, ஒன்று பாலக்காடு போயிருக்கணும், இல்லை கோயம்புத்தூர் டவுனில் எங்கேயாச்சும் தலைமறைவாக இருக்கணும், இல்லை ஊட்டிக்கு போயிருக்கணும், இல்லை மேட்டுப்பாளையம் போயிருக்கணும், குன்னூர் போயிருக்கணும், இல்லை அங்கேருந்து தப்பிச்சு மைசூர் ஓடி இருக்கணும். நீ ஏன் விட சொன்ன? இப்படி ஒரு தகவல் பப்ளிக் சொல்கிறான்.
இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாங்க மடக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணிருக்கிறாங்க, மடக்கி வைங்கப்பான்னு சொல்லிட்டு இவன் உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அந்த பிள்ளைய ஹோல்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து மானாமதுரை இழுத்துட்டு வந்து அந்த புள்ள மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோமோ வேண்டாமா? இல்ல அந்த பிள்ளைய நீ வந்து எங்கேயும் நீ மூவ் ஆகக்கூடாது, மானாமதுரை தானே உன் வீடு இருக்கு, நீ அங்கதான் இருக்கணும், டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், அரெஸ்ட் பண்றதுக்கு முகாந்திரம் இல்லாத பட்சத்தில். ஏன்னா அந்த பொம்பளை மேலேயே அலிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் ஏமாத்திருக்கா போன திமுக ஆட்சியில இந்த மு.க. ஸ்டாலின் பேரை சொல்லி. இந்த மு.க. ஸ்டாலின் பேரை சொல்லி இப்ப ஒரு கொலையே பண்ணிருக்கா. அப்ப மு.க. ஸ்டாலின் பெயரை சொல்லி இவ செய்யறான்னா அந்த அளவுக்கு இவருக்கு மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களுடன் இவன் நெருக்கமா இருக்கிறா. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும்ல. அவ காணா போயிட்டான்னு இப்ப சொல்றதுல அர்த்தம் இல்லைல்ல. காணா போவ வச்சதே நீங்க தானடா, அதான உண்மை. அந்த பொம்பளையோடைய சிடிஆர் ரிப்போர்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. யாரு கல்பிரிட்னு தெரிஞ்சு போயிடும், யார் அந்த சார் பிடிச்சு விடலாம். பிடிக்க வேண்டாமா? அந்த அம்மாவோட செல்போன் நம்பர் இருக்குல்ல, அதோட சிடிஆரை வாங்கலாம்ல, அதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குல்ல, சிடிஆரை வாங்குங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த அம்மா யார் யாருக்கெல்லாம் பேசிச்சு, யாருக்கு அந்த அம்மா பேசிச்சோ அவரு யாருக்கெல்லாம் பேசினார், அவரு யாருக்கெல்லாம் பேசினாரோ அவரு யார் யாருக்கெல்லாம் பேசினார். முடிஞ்சா மொத்த டீம் நெட்வொர்க்கும் முடிஞ்சு போச்சே, விசாரணையே முடிஞ்சு போச்சே, வாய்ப்புகள் இருக்க. யாரு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஐபிஎஸ் அதிகாரி எந்த ஐபிஎஸ் அதிகாரியுடன் நிக்கிதா பேசினாங்க, அந்த ஐபிஎஸ் அதிகாரி யாருடன் பேசினாரு, அவர் யாருக்கிட்ட பேசினாரு, அவர் யார் யார்கிட்டலாம் பேசினாரு. இந்த சிடிஆரை கலெக்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சிடுச்சே. ஏன் தமிழக காவல்துறை செய்யல? சிபிஐ வந்து அதெல்லாம் செய்வாங்க. இவனோட விட மாட்டானுங்க, நோண்டி நொங்க எடுத்துருவானோ நம்புறோம். சிபிஐ ஒரு அற்புதமான புலன் விசாரணை அமைப்பு. அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் அனைவருக்கும் தண்டனையை வாங்கி தருவார்கள் என்று நம்புகிறோம். இப்பொழுதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், இன்னும் 8 மாதங்களில் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். மானாமதுரை போன்ற ஒரு சிவகங்கை மாவட்டம் முழுமைக்கும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்பினால் ஒழுங்கு மரியாதை அஜித் தம்பிக்கு மானாமதுரை பகுதியிலே ஒரு வேலையவும் டவுன்லேயே ஒரு வேட்டுமனை பட்டாவையும் மரியாதையா தமிழக அரசு வழங்கினால் உங்களுக்கு ஓரளவுனாச்சும் உங்களை மரியாதையா பார்ப்பானுங்க. காட்டுல கொண்டு போய் வீடு கொடுத்துருக்கானுவோம், 100 கிலோமீட்டருக்கு அந்த வேலை கொடுத்துருக்கானுவோம் அப்படின்னு காரி துப்புறான மக்கள் இப்பனாச்சும் தமிழக அரசு திருந்தணும்னு நான் பார்க்குறேன். உங்க கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றினா அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் தாண்டி அவங்க பையன் எந்த அளவுக்கு சஃபர் ஆயிருக்காரோ அதே அளவுக்கு அவரை அட்டாக் பண்ண அந்த 6 பேருமே தண்டிக்கப்படணும், அதே அளவுக்கு அவங்களும் சஃபர் ஆகணுன்ற மாதிரி தானே பேட்டியும் கொடுத்துருக்காங்க. ஆமாமா, இதுல காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள், அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிபிஐ உள்ள வர்றப்ப கட்சி கொடி திமுக கொடியை போட்டுட்டு போய் அஜித்குமார் தம்பியை தூக்கிட்டு போய் ஒரு பஞ்சாயத்து பேசி 50 லட்சம் ரூபாய் பணம் தரணும் பஞ்சாயத்து பேசுறானே, அந்த கட்சி நிர்வாகியின் மீது ஏன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல திமுக? அதுதான் அவனுக்கு வேலையா? போலீஸ் அவனையாட்டி அழிச்சிட்டு இப்படி கொலை பண்ணுவான், கொலை நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரனை காப்பாத்துறதுக்கு கட்சிக்காரன் போய் பஞ்சாயத்து பேசுவான் பணம் தரண்டு. இதுதான் கட்சி வேலையா அவனுக்கு? அவன் மேலேயும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல. அந்த கட்சி நிர்வாகிகள் 2 பேர் போனான்னு அவன் மேல நடவடிக்கை கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்ல, அவனை பதவியிலிருந்து தூக்கணும்ல, அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கணும்ல. உனக்கு இது வேலையாடா? காவல்துறைக்கு அமைச்சர் நானு, நீ யாரும் அதுல போய் தலையிடன்னு கேட்கறது தில்லு இருக்காது இந்த மு.க. ஸ்டாலினுக்கு? அவன் மேல நடவடிக்கை எடுத்தாங்களா? அவர்கள் மீதும் சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும், நிக்கிதா மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை அந்த 6 ஸ்பெஷல் பிரான்ச் போலீசாருக்கு யார் உத்தரவிட்டார்கள், அவர்களுக்கு யார் உத்தரவிட்டது, அவர்களுக்கு மேல் உள்ள அதிகாரி யார், அவர்களுக்கு மேல் உள்ள அதிகாரி யார், இந்த போர்ட்டல் நெட்வொர்க்கை வெளியே கொண்டு வந்துச்சு. மிகப்பெரிய தண்டனையை வழங்கினாலே ஒழிய இதே போன்ற லாக்அப் டெத்துகள் நடப்பதை தடுப்பது சாத்தியமே இல்லை. ஐபிஎஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படணும். பல்வீர் சிங்னு ஒருத்தம்மா அம்மா சத்திரத்தில் உட்காந்து அம்பாச்சமுத்திரத்தில் உட்காந்துக்கிட்டு ரவுடிங்க பொறுக்கிங்கன்னு தெரியுற எல்லா பேரும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு கொரடை வச்சுக்கிட்டு பல்ல பிடிக்கிட்டு இருந்தாமா. கொரடை வச்சு பல்ல பிடிங்க எல்லாரும் ஒருத்தருக்கு 4 பல்லு ஒருத்தருக்கு 5 பல்லு டென்டல் டாக்டரா மாறி பல்ல பிடுங்க முடியலன்னா கல்லை எடுத்து சின்ன கல் இருக்கும், அந்த கல்லை எடுத்து ஈரல் ஃபுல்லா தேய்ச்சி அவனோட கொடுமைப்படுத்திருக்கிறான். இதை செய்யறதுக்கு உனக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? இல்லை, நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு காவல்துறை அதிகாரி ஆச்சுட்டா ஒரு ரேஞ்சில் உள்ள எவனை வேணாலும் பல்லு பிடுங்குவியா? நீ பல்ல பிடுங்குவ, இன்னொரு போலீஸ் கிட்னி பிடுங்குவானா, இன்னொரு போலீஸ் கணையத்தை பிடுங்குவானா?
அவனையும் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்குமா? அப்படி செஞ்ச ஒரு அநியாயம் பிடிச்ச ஒரு அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா? அவருக்கு வேற ஒரு இடத்துல பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இப்படி அரசு அதிகாரத்தை நடத்தினா எந்த அதிகாரிக்கு உன் மேல பயம் இருக்கும்? இந்த அரசாங்கத்தின் மீது எப்படி பயம் வரும்? உன் மேல எப்படி பயம் வரும்? அதனுடைய பின்விளைவு தான் மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஆட்டையை போட்டானுங்க. ஆட்டையை போட்டவங்களாம் கட்சிக்காரன். உங்க வீட்டுல வரி வசூல் பண்றோம், மாநகராட்சி வரி வசூல் பண்ணுது. மாநகராட்சி ரிசிப்ட் போலே பக்காவா பிரிண்ட் பண்ணி ரிசிப்ட் கொடுத்து வரி வாங்கியிருக்கானுங்க. ஆனா வரி மாநகராட்சிக்கு போகல. 3 அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாநகராட்சியில் இருக்கிற மண்டல் தலைவர்கள் தான், மண்டல நிர்வாகிகள் தான், மண்டல நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் தான் காரணம்னு எல்லாரும் பதவி விலகணும்னு முதலமைச்சர் அறிக்கை கொடுக்குறாரு. நாங்க யாரும் ரிசைன் பண்ண முடியாதுன்னு கட்சிக்காரன். அதிகாரிகளுக்கும் உன் மேல பயம் இல்லை, கட்சிக்காரனுக்கும் உன் மேல பயம் இல்லை. நீங்க ஆட்சி நடத்தி திரும்பவும் வந்து 2026, 2031, 2036 வந்து இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் நீங்க சேவை செஞ்சிட போறீங்க. உருப்படாத ஆட்சி இந்த 4 ஆண்டு கால ஆட்சி. ஒன்னுத்துக்கும் உதவாகிற ஆட்சி, உதவாகிற முதலமைச்சர், உதவாகிற அமைச்சர்கள், உருப்படாத ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி, அநியாயமான ஆட்சி. சொந்த கல்லூரியில படிக்கிற அந்த கல்லூரி வளாகத்துல அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவிக்க பாதுகாப்பு இல்லை. அதுலேயும் குற்றவாளிகள் காப்பாற்றப்படுறாங்க. 7 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை. இந்தியாவிலேயே அதிகமான போக்சோ வழக்குகள் இங்கே தான் பதிவு செய்யப்படுது. இந்தியாவிலேயே அதிகமாக ஆசிரியர்கள் மீது போக்சோ வழக்குகள் தமிழ்நாட்டில் தான் பதிவு செய்யப்படுது. பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர் வேற, ஏரியா உள்ள வந்து பாரு அப்படின்னு சவுடாலாம் விடுவார் இருந்தாலும், அவர் தலைமையில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு. இந்த ஆட்சி போகணுமா? இது ஒழியணும். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய திராவிட சக்திகள் அழித்து ஒழிக்கப்படணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்மை வரும். இல்லை என்றால் ஆண்டவனால் கூட இந்த மக்களை காப்பாற்ற முடியாது.